மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, 18 வருஷமா வந்து ஹீரோ வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த நாள் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோயினை கல்யாணம் பண்ணி கூட்டு போகிறதுக்காக என்கேஜ்மெண்ட்டுக்காகவே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாருமே வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கொண்டு வந்து வச்சுருப்பாங்களா. இதெல்லாம் பார்க்கும் போதே அந்த ஹீரோயினோட அப்பா, அம்மா, அந்த ஸ்டெப் மதர் இருக்காங்களா, அவங்க 3 பேர் பார்ப்பாங்க. அவங்களுக்காக சுத்தமா பிடிக்காது. அதாவது ஸ்டெப் மதருக்கும் பிடிக்காது, அந்த பொண்ணுக்கும் பிடிக்காது. அதுங்க வந்து இப்ப என்ன கேட்கும்னா, இவளுக்கு மட்டும் எதுக்கு இந்த மாரிலாம் வாழ்க்கை அமையுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே வந்து ஹீரோனோட அப்பா என்ன சொல்வாரு, "கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இப்ப எதுவும் பேச வேண்டாம். ஏன்னா ஹீரோட வீட்லருந்து ஆளுங்கலாம் வந்திருக்காங்க. நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு" சொல்லும்போது, இவளுக்கு இவ்ளோ பெரிய பணக்கார வாழ்க்கை அமைஞ்சே ஆகணுமா? அப்படி இப்படின்னு சொல்லும்போது, உடனே அவங்க அப்பா என்ன சொல்வாருன்னா, "அப்படி நீ நினைக்காத. ஏன்னா ஹீரோனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க உயிரோட இருக்கும்போதே ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. அவங்க இப்போ உயிரோட இல்லாட்டி கூட இந்த கல்யாணம் வந்து நடக்கணுன்ற மாதிரி அவங்க ஃபேமிலியில் நடக்கிறாங்க." அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ அந்த அம்மா இன்னொரு விஷயத்த என்ன சொல்லணும்னா, அந்த அம்மா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்து போய் இவ்வளோ வருஷம் ஆகுது. அது ஏதோ சத்தியம் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்றக்காக வந்து இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறோன்னே, கொஞ்ச நேரம் அமைதியாக பேசுகிறேன், இப்படி கத்தி பேசுறதுனால பல பிரச்சனைகள் தான் வரும், அதெல்லாம் நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னோடனே, இவளுக்கு இவ்வளோ இதெல்லாம் கொடுக்கணுமா, இவ்வளோ பணக்கார வாழ்க்கையா அப்படி இப்படின்னு அதுங்களுக்குள்ளே பேசிகிட்டே இருக்குங்க. இங்கே ஹீரோயின் கிட்ட அந்த ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்க பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, அவங்களோட பையன் ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் உடம்பு முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பையனை கட்டிக்கிறதுக்கு ஹீரோயின் சம்மதிக்கிறாளே அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, சந்தோஷம் தான் படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹீரோவை பிடிச்சி தான் அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. அப்போ ஹீரோட அம்மா என்ன சொல்லுவாங்க, "உனக்கு என்ன பிரச்சனைனாலும் உன் பக்கம் நான் நிற்பேம்மா, உன்னை நான் அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன்னு" சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "ஆண்டி நீங்கள் என்கிட்ட இப்போ கிடையாது, எப்போவுமே நீங்கள் என்கிட்ட வந்து நல்ல விதமாக தான் நடந்துக்கிறீங்க, எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, நான் சந்தோஷமாக தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்." நேரத்தில் வந்துட்டு இப்போ ஹீரோ இருக்காருல, அவர் வந்துட்டு உடம்பு தேறி வந்துருவாரு. ஸோ ஹீரோயினுக்கும் அவரை ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவரை போய் பார்க்கலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. உடனே ஹீரோட அம்மா என்ன சொல்லுவாங்க, "அவன் ரூமில் தான்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நீ போய் அவனை போய் பாரு, அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான், அவனுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னான், அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கான்" அப்படி இப்படின்னு சொல்லவும், இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, "சரி ஆண்டி அவன்கிட்ட போய் பேசுகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஹீரோவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வருவாங்களா. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு தானே வந்திருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இருக்காருல்ல, அவர் ஏன் அங்கே உட்காராம எந்திரிச்சு வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஹீரோனோட ஸ்டெப் சிஸ்டர் இருக்குல்ல, அந்த ஃபோட்டோ அங்கே உள்ள ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கோம். அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இவர் அந்த ஃபோட்டோவுக்கு கிஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ கிட்ட பேசிகிட்டு இருப்பார். "எனக்கு வந்துட்டு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் உன்னை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்பட்றேன், உன்னை லைஃப்பில் நான் உன் கூட இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ கிட்ட பேசிகிட்டு இருப்பார். இது ஹீரோனுக்கு பார்த்தோன்னு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக போயிடும். "அப்போ உனக்கு என்னை பிடிக்கலல்ல, எனக்கு வந்து உன்னை இத்தனை வருஷம் பிடிச்சிருந்தாலும் உனக்கு என்ன பிடிக்கல, என்னோட சிஸ்டர் அதாவது ஸ்டெப் சிஸ்டரை தான் பிடிச்சிருக்கு, அப்புறம் ஏன் என்னோட என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நீ ஒத்துக்கிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனக்கு தானே கேட்டுப்பாங்க. நம்ம இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்க பாட்டி இருக்காங்களா, அவங்களுக்கு இதை ஃபோட்டோவை கையில் வச்சுட்டே கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க, இப்போவும் ஹீரோ நின்று கேட்டுட்டு இருக்காங்கன்னா ஹீரோ நிற்கிறது அவருக்கு தெரியல. என்ன சொல்வார்னா, "பாட்டி நீங்கள் சொன்னதுக்காக இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன், எனக்கு இந்த கல்யாணத்தில் ரொம்ப சம்மதம்" அப்படின்ற மாதிரி சொல்வார். அப்போ ஹீரோனை தான் யோசிப்பாங்க, "அட பாவி, என்னடா இது, உனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா எதுக்காக நீ சம்மதிக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்களா. அந்த கேள்விக்கு அவரே பதில் சொல்கிறார் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு, மனசுக்குள்ளே அவர் என்ன யோசிச்சு ஃபோனை வச்சுட்டு என்ன யோசிப்பாருன்னா வந்துட்டு, "பாட்டி நீங்கள் கேட்டிங்கன்னு தான் அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிட்டேன், ஆனால் வந்து எனக்கு மனசால நான் நேசிக்கிறது இவ்வளோ தான். ஏன்னா வந்துட்டு அவங்க அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொன்னாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த கல்யாணத்தை நடத்துகிறீங்க, உங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவளை கல்யாணம் படிக்கிறேன், ஆனால் என்னோட லைஃப் வந்து இவ கூட தான்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப் சிஸ்டர் ஃபோட்டோ வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பார். ஹீரோனுக்கு சரி நல்லா புரிஞ்சிடும், இப்போ இவன் வந்து பேருக்காக என்னை கல்யாணம் பண்ணுறான், ஆனால் அவ கூட தான் நான் வாழ்வேன், இவளை தான் நான் மனசார நேசிப்பேன், என்னை இப்போ வெளி உலகத்துக்கு பொறுத்த வரைக்கும் என்னோட ஒய்ஃப் வந்து ஹீரோயினாக இருக்கலாம், ஆனால் எனக்குன்னு ஒரு ஒய்ஃப் அப்படின்னா வந்துட்டு அது இவ தான் அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஓப்பனாகவே அந்த ஃபோட்டோ கிட்ட பேசிகிட்டு இருக்கதை ஹீரோ நல்லாவே கேட்டுருவாங்க. "அப்போ உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒய்ஃப் கிடையாது, நான் ஒரு ஷீல்டு மாதிரி தான், அதாவது யாராவது பார்க்கும்போது நம்ம முன்னாடி நிற்கிறோன்னா நம்மளை தானே ஒய்ஃப்னு நினைப்பாங்க, அந்த மாதிரி தானே நீ காட்ட நினைக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, "இத்தனை வருஷம் உன்னை நான் நினச்சிட்டு இருந்தேன், உன்னை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஹாப்பியான மேரேஜ் லைஃப்பை வாழணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போ தான் தெரியுது நிச்சயமாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது ஹாப்பி லைஃபாக இருக்காது, ஏன்னா நீ ஹாப்பியாக இருப்ப, யார் கூட அவ கூட நீ ஹாப்பியாக இருப்ப, உன்னோட ஸ்வீட் ஹார்ட்டோட நீ ஹாப்பியாக இருப்ப, ஆனால் நான் வந்து இப்படி கஷ்டப்படணுமா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பலதும் ஓடிட்டு இருக்கும். இப்போ இன்னொரு மாப்பிள்ளை இருக்காரு, இப்போ தங்கச்சி பொண்ணு இருக்குல்ல, அதுக்கும் வந்து ஒரு கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை பார்த்து வச்சுட்டாங்க. அந்த பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளை யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுதான் ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். இவரை செகண்ட் ஹீரோன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஹீரோ இருக்காருல்ல, அவர் இன்னுமே வந்துட்டு கோமால தான் இருந்துட்டு இருக்காரு. இப்போ அந்த ஸ்டெப் மதர் இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன வருத்தமா இருக்கும்னா, நம்ம பொண்ணுக்கு வந்துட்டு அந்த கோமால இருக்க அவனை வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றீங்க, இவளுக்கு வந்து இந்த மாதிரி மாப்பிள்ளையான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேற ஹீரோட அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த பொண்ணுமே இந்த ஆள் கூட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இல்லீகலான ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு
பண்ணிட்டு இவரை அதாவது அவரை பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டு இவர்கிட்ட பழகுற மாதிரி தான் அதுவும் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுதான் அவங்களோட ப்ரொசீஜர் எல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. ஹீரோனுக்கு மட்டும்தான் இது தெரியல. அந்த மற்றவங்கெல்லாம் இதாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த ஃபேமிலியோட அம்மா அப்பா அவங்களுக்கு எதுவுமே தெரியல. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ தங்கச்சியை கல்யாணம் பண்ணுற அம்மா அதாவது மாமியார் வீடு இருக்குல்ல அவங்களும் இங்கே வந்திருப்பாங்க. அவங்க ஹீரோயின் கிட்ட நல்லாவே பேசுவாங்க. ஹீரோனுக்கு 2 குடும்பமுமே நல்லா தான் பேசுது. அவங்க இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாங்க. ஆனால் இந்த மாப்பிள்ளை வந்து இப்படி துரோகம் பண்ண போறான்றது தெரிஞ்சோன்னா யாருக்கும் ஒத்துக்க முடியாதுல்ல. ஸோ இப்போ எல்லாரும் அவங்க நின்ன மாதிரியே காட்டிக்க மாட்டாங்க. இந்த விஷயம்லாம் தனக்கு தெரிஞ்ச மாதிரி. அங்கேருந்து ஹீரோ நீங்கள் வந்துருவாங்களா? வந்தவொன்னே பார்த்தோம் அப்படின்னா வந்து சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கிளம்புவாங்க. கிளம்பும் போது அந்த ஸ்டெப் சிஸ்டர் இருக்குல்ல அப்படியே மாப்பிள்ளையோட ஒட்டிக்கிட்டே வரும். அதாவது என்னன்னா அக்கா கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க நம்ம கூடவே அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டே வரும். உன்னை ஹீரோன் வந்து பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு இப்போ எந்திரிச்சு ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் நான் இந்த இந்த கல்யாணத்தை பற்றி நான் ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். இப்போ மாப்பிள்ளை முகத்தை பார்க்குறோம் என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்பாரா? அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு எனக்கு இந்த கல்யாணத்தில் வந்து விருப்பம் இல்லைன்னு சொல்லும்போது என்ன நினச்சிட்டு இருக்கு நீ எல்லாரும் இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க கடைசி நிமிஷத்தில் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட எதுவுமே இல்லாத மாதிரி கேட்பாரு. ஒன்று ஹீரோன் என்ன சொல்லுவாங்க இப்போ ஒன்றும் இது பெருசாக வந்து ரியாக்ட் பண்ண வேண்டியதே கிடையாது. இப்போ என்ன இந்த கல்யாணம் பண்ணிக்காட்டி இன்னொரு கல்யாணம் நான் பண்ணணும் அதான விஷயம். அதுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு இவர் இப்படி ஓப்பனாக சொல்லுவாங்க அவருக்கு வந்துட்டு என் தங்கச்சியை கூட பிடிச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் வேணால் வந்துட்டு அந்த கோமால தங்கச்சி கல்யாணம் பண்ண போகிற மாப்பிள்ளை இருக்கார்ல ஹீரோ ஃபர்ஸ்ட் ஹீரோ அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதாவது ஸ்வைப் பண்ணிக்கிறது அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. இவ தனக்கு பார்த்த மாப்பிள்ளை இப்படி மாறி மாறி கல்யாணம் பண்ணி நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு உடனே திரும்ப அவர் வந்து இப்போ அந்த மாப்பிள்ளையா இருக்காரு அவர் என்ன கேட்பாருன்னா வந்துட்டு உன்னை எப்படியா கலக்கிறான் உனக்கு அவன் வந்து ஓகேவா அப்படின்ற மாதிரி இந்த மாப்பிள்ளை கேட்பாரு. அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க யோசிச்சு பார்ப்பாங்க. சின்ன வயசில் இவன் கிட்ட வந்துட்டு ஹீரோன் வந்து அதாவது இந்த மாப்பிள்ளை சின்ன வயசாக இருக்கும்போது கல்யாணம் பண்ணுறதுக்காக அது பெங்கி ப்ராமிஸ் இருக்கும்ல அதெல்லாம் படிப்பாங்க. அப்போ இந்த மாப்பிள்ளை என்ன சொல்வாருன்னா எனக்கு வந்து இதை வந்து 100 வருஷத்துக்கு வந்து இந்த ப்ராமிஸை வந்து நான் காப்பாற்றுவேன் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படி இப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். உடனே அதெல்லாம் வந்து அவங்க யோசிச்சு பார்ப்பாங்களா அந்த மாதிரி சத்தியம் பண்ண நீயே இப்படி இருக்கும் போது நான் வந்துட்டு ஏன் அவனை கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதோட இப்போ ஹீரோன் என்ன கேட்பாங்க நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அதாவது அந்த கோமால இருக்காருல அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஸ்டெப் மதர் இருக்காங்களா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். நீ இந்த மாதிரி ஒத்துக்கிட்டதே எனக்கு பெரிய சந்தோஷம். அவங்களுக்கு என்னன்னா இவ்வளோ பணக்கார குடும்பம் தான் பொண்ணுக்கு அமையணும். அந்த ஹீரோயினுக்கு வந்து அந்த மாப்பிள்ளை அமைஞ்சது அவங்களுக்கு ஒரு இதாக இருக்குது. அந்த மாதிரி நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பாமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு கோவமாக ஒரு கையை உதறி விட்டுருவாங்க. உடனே அந்த அம்மாவுக்கு ஸ்டெப் மதருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே இப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க எனக்கு காம்பன்சேஷன் வந்து 50 மில்லியன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 50 மில்லியன்றது ரொம்ப அதிகமான அமௌண்ட்டாக இருக்குது. அந்த கிரெடிட் அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் பேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஹீரோயின் கேட்கவும் இந்த மாப்பிள்ளை இருக்காரு அவர் பேரம் பேசுவார். அப்பா கிட்ட அந்த மாதிரி டீல் பேசுவாங்க. இப்போ அவங்க அப்பா அம்மா இருக்காங்களா அவங்க கிட்ட அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்து உங்கள் கம்பெனியோட ஷேர் இருக்குல்ல அதில் வந்துட்டு 70% ஷேர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குமோ அவங்க ஸ்டெப் மதருக்கு சரியான கோமுதர் நீ என்ன நினச்சிட்டு இருக்க 70% ஷேரை வந்து உனக்கு கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது ஹீரோன் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு 50 மில்லியன் கேட்குறேன் அது அட்லீஸ்ட் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் அது உங்களால் கொடுக்க முடியல 70% ஷேர் கேட்குறேன் அது உங்களால் கொடுக்க முடியல அப்போ விடுங்க பரவாயில்ல நான் இந்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்குன்னு வந்தப்போ மாப்பிள்ளை இருக்கான் அவன் ரொம்ப கோடீஸ்வரன் தானே நான் அவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணுக்கு வேணால் நீங்கள் அந்த கோமாவில் இருக்க மாப்பிள்ளையை கட்டி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு அந்த பொண்ணு இருக்குல்ல ஸ்டெப் சிஸ்டர் இருக்குல்ல அதுக்கு கோமுதிரும் என்னம்மா நினச்சிட்டு இருக்கீங்க அவள் தான் அதுக்கு ஓகே சொல்கிறாள்ல எனக்கு இவன் வேணும் நீங்கள் அவளுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இது வேற ஒரு மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் சொல்லுவாங்களா. அப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லும் என்னாலலாம் வந்துட்டு அந்த மாதிரி படுத்து படுக்கையாக இருக்கவனெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கவே முடியாது ஏதாவது பண்ணி எனக்கு இந்த மாப்பிள்ளையை மாற்றி விடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாட்ட கேட்கும்ப்பா அவங்க அம்மாவுக்கு சரியான கோவமாக இருக்கும் வேறு வழியே இல்லை. இப்போ ஹீரோன் கிட்ட கொஞ்ச நேரம் பேசி பார்ப்பாங்க ஹீரோன் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க இப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே அந்த அவங்க அம்மா இருக்காங்களா என்ன கேட்பாங்கன்னா இப்போ உனக்கு என்கேஜ்மெண்ட்டுக்காக கொடுத்தாங்களே இந்த மாதிரி காஸ்ட்லியான கிஃப்ட்டு இதெல்லாம் வந்துட்டு அவளுக்கு தான் போய் சேரணும்னு அதெல்லாம் பற்றி எனக்கு தேவையில்லாதது நான் கேட்டது எனக்கு வேணும் 50 மில்லியன் வேணும் அது போக அந்த கம்பெனியில் 70% ஷேர் எனக்கு வேணும் ஓகே நான் சொல்லுங்கள் அப்படின்னா ஹீரோ அந்த ஸ்டெப் மாதிரி இருக்கலாம் அதுவும் வந்து இப்போ ஓகேன்னு சொல்லிட்டோம். உடனே ஹீரோ அங்கேருந்து போயிடுவாங்க சோகமாக நடந்து போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு திரும்பி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நடக்கணும் அப்படின்னா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு நான் இப்போ கேட்டேன்ல அதெல்லாமே எனக்கு வரணும் அதெல்லாமே வந்து ரகசியமாகவும் இருக்கணும் நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு செய்யலை அப்படின்னா வந்துட்டு நான் உங்களை வந்துட்டு இப்படி ஒரு கடைசி நேரத்தில் கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசினபடி எல்லாம் நடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோன் கேட்டுப்பாங்க. உடனே இப்போ அவங்க அவங்க அப்பாவும் ஸ்டெப் மதரும் அதுக்கெல்லாம் ஓகே சொல்லிடுவாங்க. இதோட வந்துட்டு இப்போ ஹீரோன் இருக்காங்க ரொம்ப
ஃபீல் பண்ணிட்டு நடந்து போயிட்டே இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து அந்த செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, மாப்பிள்ளைய பார்க்க வந்தார்ல, அவர் என்ன நினைப்பாரு, எதுக்காக அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு ஹீரோயினோட தங்கச்சி மேல அவர் ஆசைப்பட்டுட்டு இருந்தாருன்றதுக்கான அவருக்கு ஒரு ஸ்டோரி வச்சிருப்பாரு. அதாவது எதுக்காக அப்படி இருக்கும்னா, இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அவர் ரொம்ப முடியாம இருந்திருப்பாரு. அவரும் கொஞ்சம் படுக்கையில தானே இருந்தாரு. ஸோ அவருக்கு என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வந்து இந்த கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்து வந்து ஹீரோயின் வந்து அவர் ரொம்ப நேசிச்சாங்கல்ல, ஸோ அவங்க தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் வந்து ஹீரோயின் தான் அப்படின்றது முகத்தை பார்க்கவே கிடையாது. ஹீரோயின் வந்து தான் நேசிச்சிட்டு இருக்காங்க சின்ன வயசுலேருந்து, அவனுக்கு உடம்பு முடியல அப்படின்றதுக்காக இவங்க இந்த வேலை பண்ணியிருப்பாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோன்னா டாக்டர் என்ன சொல்வாங்கன்னா, இந்த ஃபேமிலியிலேருந்து அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லவும், இப்போ இவர் வந்து அந்த செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவர் யோசிச்சுட்டே இருப்பார். அவருக்கு அப்போ கூட அவருக்கு வந்து மைண்டில் வந்து ஹீரோயின் ஞாபகம் வரல, ஹீரோனோட தங்கச்சியை தான் ஞாபகம் வந்திருக்கு. உடனே இப்போ இந்த தங்கச்சி என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அதுக்கு தான் ஆரம்பத்துலேருந்தே இந்த செகண்ட் ஹீரோ மேலே ஒரு கண்ணா இருக்குல்ல. உடனே இவருக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கிட்னியெல்லாம் அது கொடுக்காது, ஆனால் சூப் ஏதாவது வச்சு கொண்டு வந்து கொடுக்கலாம்ல. அதனால் என்ன பண்ணணும்னா வந்துட்டு சூப்பை கொண்டு வந்து மெதுவாக, ஏன்னா தாங்கிட்ட இதுவெல்லாம் அவன் பேசவே மாட்டான், அதை ஹீரோயின் கிட்ட தான் அவன் பேசி பழகிட்டு இருக்கான், எப்படியாவது அவனை நம்ம வலையில் விளை வைக்கணும்னு சொல்லிட்டு இது பிளான் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ உடம்பு முடியாமல் இருக்கான், தேடி வந்திருக்கான், அவள் போய் பார்க்கறதுக்குள்ள நான் போய் அவளை பார்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது என்ன பண்ணும், அவனுக்கு சூப் வச்சு கொண்டு வந்து கொடுக்கும் அந்த செகண்ட் ஹீரோக்கு. கொடுத்துட்டு பயந்துட்டு சரி அவனை மட்டும் சரியாக பேச மாட்டான், நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு நினைக்கும் போது டக்குன்னு அந்த செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுவார், கையை பிடிச்சி இழுப்பாரு. நீ தான் எனக்காக ஹெல்ப் பண்ணியா, எனக்காக இவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து இது யோசிக்கும், அப்படியே திருன்னு யோசிக்கும். இப்போ இந்த வேலையெல்லாம் பண்ணது உண்மையிலேயே ஹீரோயின், ஆனால் இவன் வந்து என்ன நினைக்கிறான், ஸோ அதையே நம்ம ஏன் அந்த வாய்ப்பையும் விட்டு கொடுக்கணும், அதை ஆமானே சொல்லிடுவோமேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, உனக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்ற மாதிரி இதை ஆரம்பிச்சிடும். அவரோட மனசில் வந்து இடம் பிடிச்சிருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இவர் என்ன நினைப்பாரு, சின்ன வயசுலேருந்து நானும் ஹீரோயினை வந்து லவ் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இவ தானே எனக்காக ஹெல்ப் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணை வந்து உடனே ஹக் பண்ணிப்பாரு. அப்படி தான் இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள ஒரு கனெக்ஷன் வந்து உருவாகி இருக்கும். இப்போவும் இவர் என்ன பண்ணுவார், அங்கே என்னதான் பேசிட்டு வந்தாலும் அந்த ஃப்ரேம் ஃபோட்டோ இருக்குல்ல, அதை பார்த்துட்டே இருப்பாரா, பின்னாடியே தான் வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கும். இவரும் ஹீரோயினும் சின்ன வயசில் வந்து பிங்கி ப்ராமிஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்கல்ல, நான் வந்து 100 வருஷத்துக்கு உன்னை மட்டும் தான் நினைப்பேன், உன்னை நான் வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன், நீ தான் நான் வளர்ந்ததுக்கப்புறம் நீ தான் என்னோட ஒய்ஃபு அப்படிலாம் சொல்லியிருப்பாங்களா, அந்த ஃபோட்டோ இருக்கும். அதை பார்த்தோன்னே இப்போ இவர் என்ன நினைப்பாரு, எனக்கு உன்னை தான் பிடிச்சிருந்தது, ஆனால் என்ன பண்ணுறது, என்ன அவள் சேவ் பண்ணிட்டா, ஸோ அவளுக்கான இதை நான் செய்யணும், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், சாரி என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அந்த குட்டி வயசு ஃபோட்டோ இருக்குல்ல, 2 பேரும் இருக்க மாதிரி அந்த ஃபோட்டோ கிட்ட பேசிகிட்டு இருப்பாரு. இருக்கும்போது இப்போ இவரோட அசிஸ்டன்ட் இருக்காரு, அவர் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயினுக்காக வந்துட்டு நீங்கள் ஒரு ஆக்ஷனில் வந்துட்டு ஒரு கிஃப்ட் வாங்கணும்னு சொன்னீங்கல்ல, அதாவது அந்த ஆக்ஷன் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் வெட்டிங் கிஃப்டாக கொடுக்குறதா இருந்தீங்க, நாளைக்கு தான் அந்த ஆக்ஷன் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஞாபகப்படுத்த வருவார். உடனே இவர் என்ன பண்ணுவாருன்னா வந்து ஹீரோனுக்கு கால் பண்ணுவார். இந்த டைமில் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசில் அவங்க 2 பேரும் பேசி பழகிட்டு இருந்தாலும் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இந்த செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட போய் ப்ரொப்போஸே பண்ணுவார். இந்த மாதிரி வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்துட்டோம், எனக்கு ஒரு படி மேலே போயிட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்டாக ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னோன்னா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ப்ரொப்போஸலை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க ஹீரோயின். இங்கே பார்த்தோன்னா டக்குன்னு அவர் கால் பண்ணோன்னு என்ன பேசுவார் அப்படின்னா வந்து, இந்த மாதிரி ஆக்ஷன் நடக்குது, வெட்டிங் கிஃப்ட்டாக உனக்கு அதை நான் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன், நீ வரியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டக்குன்னு இந்த ஃபோனை கட் பண்ணி வச்சிருவாங்க. இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க தான் வந்து இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் இருக்காங்கல்ல, அவர்கிட்டயும் மறைமுகமாக தானே சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ அவர் வந்துட்டு அதை பெருசாகவும் எடுத்துக்கல, என்ன இன்னும் வீட்டுக்கும் தெரியாது, அவரோட வீட்டுக்கும் தெரியாது, இப்போ மாற்ற போகிறாங்க மாப்பிள்ளையே அப்படின்ற மாதிரி தெரியாது. அதனால தான் அவர் ஹீரோயினை வந்து கூப்பிட்டுருக்காரு. ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட கடுப்படிச்சு ஃபோனை வச்சுட்டு இப்போ மறுநாள் அந்த ஆக்ஷனுக்கு கிளம்பி வருவாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே இவருக்கு எப்படி இருக்குன்னு சந்தோஷமாக இருக்கும். உடனே அவங்கள்ட்ட போய் பேச போவார், இந்த மாதிரி இந்த ஆக்ஷனில் இருக்க கிஃப்ட்டை வந்து அதை வாங்கி நான் உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அந்த காசு எனக்கு தேவையில்லை, இப்போ நான் அந்த ஆக்ஷன் வந்திருக்கேன் அப்படின்னா வந்து தனிப்பட்ட முறையில் என்னோட காசை போட்டு அதை வாங்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் தவிர உங்ககிட்ட அதை வாங்க வரலன்னு இவருக்கு ஒன்றுமே புரியாது. ஏன் இவ இப்படி பேசுகிறா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டாகவே இருக்கும். உடனே இந்த நேரம் பார்த்து அந்த ஸ்டெப் சிஸ்டர் இருக்குல்ல, அது வேகமாக வருமா, உடனே அவர் அதை பார்ப்பார். 2 பேருமே அப்படியே சிக்னல் பண்ணிப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், நேராக அது பக்கத்தில் போய் உட்காந்துப்பாரு. ஸ்டார்ட் ஆகிடும், ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகணும் பார்த்தா ஆளாளுக்கு ஒரு ரேட்டை வந்து ஏற்றிட்டே போவாங்களா. அப்போ ஹீரோயின் என்ன நினைப்பாங்க, இந்த ரிங்கு வந்து ஒரு ரிங்கு தான், அந்த ரிங்கை தானே இப்போ வெட்டிங் ரிங்காக வாங்கணும்னு சொல்லிட்டு அவர் நினச்சாரு. ஸோ அதை வந்து ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அது வந்து அவங்க வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருப்பாங்க. அது பார்த்தா 1 மில்லியன்ல ஆரம்பித்து அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ ஹீரோயின் ஒன்று கேட்க, அந்த ஹீரோயினோட தங்கச்சி இருக்கலாம், அதுதான் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கலாம், மாப்பிள்ளை பக்கத்தில், அது என்ன சொல்லணும், எனக்கு அந்த ரிங்கு வேணும், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு, எப்படியாவது எனக்கு அதை வாங்கி கொடுன்னு சொல்லும் போது, நீ கவலைப்படாத, உனக்கு நான் அதை வாங்கி தருவேன்ற மாதிரி அவர் சொல்வார். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் ஒரு ரேட் சொல்லுவாங்க, அவங்க 1 சொன்னால் அவங்க 1.5 சொல்லுவாங்க, அப்படியே ஏற்றிக்கிட்டே வந்துடுவாங்க. இப்படி 8 மில்லியன் கிட்ட அதை தாண்டி போயிட்டே இருக்கும். உடனே ஃபைனலாக வந்துட்டு இப்போ ஹீரோயின் யோசிப்பாங்க, பார்த்தா அந்த மாப்பிள்ளை தான் அந்த ரிங்கை வாங்கிடுவார். இப்போ இது நீ கண்டிப்பாக நீ எனக்கு கொடுப்பியா இல்லை நீ அவளுக்கு கொடுப்பியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மாப்பிள்ளை என்ன சொல்வாருன்னா, அவள் அதெல்லாம் எதுவுமே நினச்சிக்க மாட்டா, இந்த ஒரு சாதாரண ரிங்கெல்லாம் வந்துட்டு அவளுக்கு, ஏன்னா ஹீரோனை பற்றி அவருக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி
மாதிரி விஷயத்துக்காக வந்துட்டு அவள் வந்து பெருசுப்படுத்த மாட்டா, பிரச்சனை பண்ண மாட்டா. ஸோ அதை நான் வாங்கி உனக்கு கொடுத்தா கூட ஒன்றுமே சொல்ல மாட்டா. அதை நான் வாங்கி உனக்கு கொடுப்பேன்ற மாதிரி சொல்லி அந்த இப்போ ஃபைனல் ஆயிடுச்சு. உடனே ஹீரோனுக்கு சரியான கோவமாக இருக்குது. இப்போ ஸ்டேஜ் கிட்ட அந்த மாப்பிள்ளை போவார், அந்த ரிங்கை வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அங்கேயே அந்த பொண்ணு ஸ்டெப் சிஸ்டர் இருக்குல்ல, அது கையில் வந்து இது உனக்கு பொருத்தமாக இருக்குன்னு அது கையில் போட்டே விட்டுருவார். ஹீரோனுக்கா சரியான வெறி ஏறிடும். அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பலான்னு தான் போவாங்க. அந்த நேரம் இந்த பொண்ணு இருக்குல்ல தங்கச்சி, அது என்ன பண்ணும், ஹீரோனை கூப்பிடும். நான் வந்து உனக்கு கிடைக்க வேண்டியதை வந்து நான் வாங்கிட்டேனா, நான் திருடிட்டேனா, அப்படி என் மேலே வருத்தப்படுறியான்னு கேட்கும். ஒன்று ஹீரோன் என்ன கேட்பாங்க, ஆமாம் இல்லைன்னு சொன்னால் நம்ப போறியா, ஆமாம் தான் நீ அப்படி தான் பண்ணிட்ட, ஆனால் இவ்வளோ சீக்கிரம் எனக்கு நீ இப்படி துரோகம் பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அந்த மாப்பிள்ளை கோவம் வந்துடும். நீ என்ன இவகிட்ட இப்படி நடந்துட்டு இருக்க, அவள் ஒரு சின்ன பொண்ணு, அவள் ஏதோ ஆசைப்பட்டா அப்படின்றதுக்காக தானே கொடுத்த, இது ஒரு சின்ன விஷயம், இதுக்காக நீ வந்து அவகிட்ட இவ்வளோ கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை திட்டுவார். இந்த ரிங்கு வந்து அவளுக்கு பொருத்தமாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஏன்னா முன்ன விட அவளோட கை வந்து கொஞ்சம் இதாக பப்ளியாக அப்படி இப்படி இருந்தது, சப்பியாக இருந்தது. ஸோ அது அவளுக்கு செட் ஆகும்னு நான் நினச்சேன் அப்படின்னு ஹீரோனுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வரும். ஓ நீயே முடிவு பண்ணிட்ட இந்த வெட்டிங் ரிங்கு வந்து எனக்கு செட் ஆகாமல் அவளுக்கு தான் பொருத்தமாக இருக்கும்னு முடிவு பண்ணி கொடுத்தியான்னு சொல்லிட்டு ஹீரோனு கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வார்னா, ஏன் இப்படி முட்டாள்தனமாக பேசுகிற, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களே, அதே நாள் அன்னைக்கு தான் வந்துட்டு உன் தங்கச்சிக்கும் கல்யாணம். ஸோ அந்த ஹீரோ இருக்கார்ல, அவரை தானே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா பேசியிருக்காங்க. இன்னும் இவர் இதே தான் நினச்சிட்டு இருக்காரு. அதனால வந்துட்டு அவள் எப்படியும் நம்ம கல்யாணத்தன்னைக்கு கல்யாணம் பண்ணி போக போகிறா, அவளுக்கு ஒரு வெட்டிங் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை பண்ணினேனே தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஓஹோ நீ இன்னும் வந்து நம்ம 2 பேர் கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்து இப்போ அந்த மாப்பிள்ளை என்ன சொல்வாருன்னா, இப்போ என்ன ஒரு ரிங்குக்காக தானே இப்படி நீ அடிச்சுக்கிற, நான் உனக்கு என்னமோ ஏதோ நினச்சேன், நீ இதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் இந்த அவங்க பண்ணுறது தப்பா, இவர் அந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ என்ன உனக்கு ரிங்கு தானே வேணும் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சொடுக்கு போடுவார். உடனே அங்கே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, வருவாங்க, மெலீஸாக ஒரு ரிங்கு, அது மேலே சின்னதாக ஒரு கல் இருக்குமா, உடனே அந்த இது ரிங் எடுத்து இதை போட்டுக்க உனக்கு போதும் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்பாரா. ஹீரோனுக்கு சரியான கோவம் வரும். அந்த அந்த தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்த ரிங்கு அவ்வளோ காஸ்ட்லியாக 8 மில்லியன் கொடுத்து வாங்கிட்டு இது வந்து கொஞ்சம் கூட எதுவுமே இருக்காது, அது வாங்கினா இது ஃப்ரீயாக கூட கொடுக்க மாட்டாங்க, அந்த ரேஞ்சில் உள்ள ரிங்கை வந்துட்டு அசால்ட்டாக அப்படி கொடுக்கவும் ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அந்த ரிங்கை கழட்டி அவர் மூஞ்சிலே தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்புவாங்க. உடனே இப்போ இவர் முன்னாடி வந்து அது ஃபுல்லாக சீன் தான் போடுது, தனிப்பட்ட முறையில் ஹீரோனுக்கு அகேன்ஸ்டாக தான் அது இருக்குது. ஆனால் இந்த மாப்பிள்ளை முன்னாடி வந்துட்டு நம்ம வந்து இப்படி தான் நம்ம அக்காவுக்காக நிறைய விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு அது நடிக்க அந்த மாதிரி இருக்க அவர்கிட்ட அதை ஸ்கோர் பண்ணிட்டு போனால அது ஒன்று என்ன பண்ணணும்னா, நீ வந்து கோச்சிக்கிட்டு போகிறேன்னு எனக்கு தெரியுது, இந்த ரிங்காக தானே இந்த சண்டை, உங்கள் 2 பேருக்குள்ள சண்டை வர நான் காரணம், ஆனால் இது உங்களுக்கு தான் நல்லா தெரியும், அந்த ஸ்டெப் சிஸ்டருக்கு நல்லா தெரியும் ஹீரோன் இந்த கல்யாணத்தை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, பேரம் பேசிட்டாங்க, அதாவது எனக்கு வந்து 50 மில்லியன் வேணும், 70% வந்து ஷேர் வேணும் கம்பெனிலேருந்துன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஹீரோனோட அப்பா அம்மா ஸ்டெப் சிஸ்டர் எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் இந்த ஹீரோ கிட்ட, அதாவது இந்த செகண்ட் ஹீரோ இருக்கால, இவர்கிட்டே ஹீரோ வந்து நாசுக்காக சொல்லிட்டாங்க, அதாவது எனக்கு இந்த கல்யாணம் வந்துட்டு இப்போ நான் அப்படி இப்படின்ற மாதிரி நாசுக்காக சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, அவள் ஏதோ ஒரு வருத்தத்தில் சொல்கிறா, அதை நம்ம மேனேஜ் பண்ணிக்கலான்ற மாதிரி அவர் ஹீரோன் கிட்ட அதை பற்றி பேசாமல் நம்ம கல்யாணத்தை நடக்க போகுதுன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு அவர் முன்னாடியே இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு, நீ வந்து இந்த ரிங்குக்காக வந்து அவன் மேலே கோவப்படாத, அவன் வந்து ஒரு அப்பாவி, எனக்கு அவன் வந்து கிஃப்ட் கொடுக்கணும்னு தான் கொடுத்துட்டான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, உனக்கு இதுதான் வேணும்னா நான் கலட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலட்டுற மாதிரி நடிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கும். சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு சரியான கோவம் வருமா, இன்னும் நீ என்ன நீ ஏமாளி மாதிரியே நான் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அது கணத்தில் ஊங்கி அரைஞ்சிருவாங்க. இது எனக்கு வர வேண்டியது எல்லாத்தையுமே நீ திருடிட்ட, இதுக்கப்புறம் என்கிட்ட விளையாடணும்னு வச்சுக்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கணத்தில் அரை போட்டுருவாங்களா. இது திருன்னு முடிச்சுக்கிட்டு ஒருமே அந்த அந்த அவர்கிட்ட இருந்து நல்ல பேர் கிடைக்கணுன்ற, அந்த மாப்பிள்ளை கிட்ட நல்ல பேர் கிடைக்கணும்னு நடிச்சுக்கிட்டே நிற்கும். இதை பார்த்தோன்னா அந்த மாப்பிள்ளை இருக்காரு, அவருக்கு கோவமா, அவர் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவளை இப்படி அடிச்சிட்டு இருக்க, அவகிட்ட இப்படி தேவையில்லாமல் வம்பு பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்னு கோவப்படுவார். உடனே ஹீரோன்னு கேட்பாங்க, நான் அவகிட்ட தேவையில்லாமல் கோவப்பட்டு இருக்கேனா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, அவள் தான் எத்தனை வருஷமா எங்கள் லைஃப்பில் விளையாடிட்டு இருக்கான்றது உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போதே இப்போ மேலே இருக்க லைட் இருக்குல்ல, அது வந்து அழுந்து கீழே உள்ள வருது, அதை வந்து எல்லாருமே பார்த்துருவாங்க. பார்த்த உடனே இந்த மாப்பிள்ளை என்ன பண்ணுவார், எல்லாம் ஒன்றா தானே பேசிகிட்டு இருக்காங்க, இப்போ அது உளுந்த எல்லா இடத்துல டக்குன்னு அவர் என்ன பண்ணுவார், அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணும்போது 2 பேர் கையும் பிடிச்சி இழுத்துட்டு மூவ் ஆயிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. அவர் என்ன பண்ணுவார், இந்த ஸ்டெப் சிஸ்டர் இருக்குல்ல, அந்த பொண்ணோட கையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு முன்னாடி நகர்ந்துருவார். இப்போ ஹீரோயின் தலையில் வந்து லைட்டாக அதை கிராஸ் ஆகி அந்த லைட்டு கீழே விழும், ஹீரோயின் அங்கே கீழே விழுந்துருவாங்க. ஹீரோயினுக்கு வந்து தலையில் காயமாகி அவங்க கீழே விழுந்து அவங்களுக்கு அந்த ப்ளீடிங் அப்படி ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் இவர் என்ன பண்ணுவார், அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு இருப்பாரு, நீ ஓகே தானே, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது 2 நாள் அவர் தான் கையை பிடிச்சி இழுத்துட்டாரு, 2 நல்லா தான் நின்றுட்டு இருக்கு. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லணும், ரொம்ப பயந்தே போட்டேன், எனக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும் இவர் ஹீரோயினை திரும்பி பார்ப்பாரா. ஹீரோனுக்கு வந்து தலையில் அடிபட்டு ஒரு மாதிரி இருக்கும் இருப்பாங்க, அதெல்லாம் அவர் கண்டுக்கவே மாட்டார். இப்போ இந்த பொண்ணுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது அந்த பொண்ணு அப்படியே அழகாக தூக்கிட்டு அவர் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சுவார். ஹீரோன் அப்படியே எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அப்போ தெரிஞ்சிடும்ல, இப்போ ஒரு ஆபத்துன்னு வரும்போது யாருக்கு நம்ம ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்றதில் தெரிஞ்சிடும்ல. அப்போ அவங்க இதே பண்ணிடுவாங்க. அப்போ அவங்க வந்து டோட்டலாக அவகிட்ட தான் இருக்கும் போது நம்மளை இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை மயக்கமே வந்துடும். இப்போ ஹீரோனுக்கு அவங்க மயக்கம் போட்டு கீழே வந்துடுவாங்க. அவர் கண்டுக்கவே மாட்டார். ஹீரோன் இப்போ மயக்கத்தில் இருப்பாங்க.
சொல்லி ஒரு வழியாக ஹீரோயினையும் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, மயக்கத்தில் இருப்பாங்களா, அந்த டைம் பார்த்து இது ரெண்டும் பேசிகிட்டு இருக்கோம். அந்த மாப்பிள்ள இருக்காருல அவரும் இப்போ அந்த தங்கச்சி கூட 2 பேருமே பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, நீ என் சிஸ்டரை காப்பாற்றுறதுக்கு பதிலாக என்ன காப்பாற்றிட்ட, எனக்கு அது ஒரு மாதிரி இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கு, எவ்வளோ தான் இருந்தாலும் நீ வந்துட்டு என்னோட அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிற ஃபியான்சி தானே நீனு, அவள் வந்து என்ன நினைப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கோம். ஹீரோயின் இது 2 பேசுகிறத காதில் வாங்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த மாப்பிள்ளை என்ன சொல்வார் அப்படின்னா வந்து, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், நீ எனக்கு கிட்னி டொனேட் பண்ணி என்னை வந்து காப்பாற்றிருக்கேன், என் உயிரை காப்பாற்றிருக்கேன், உனக்கு ஒரு உயிருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் உன்னை தானே காப்பாற்றணும், எப்படி நான் அவளை என்னோட தான் என்னோட ஃபியான்ஸே அவள் இருந்தாலும் அவளை காப்பாற்ற எப்படி நான் போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையை பிடிச்சி பேசிட்டே இருப்பார். இப்போ தான் ஹீரோயினுக்கு விஷயமே தெரியும். அட பாவி, நான் தானே உனக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுது, ஆனால் நீ அவள் உனக்கு ஹெல்ப் பண்ணா நினச்சிக்கிட்டு அவன் மேலே வந்து கேரிங்காக இருந்துட்டு அவன் மேலே உனக்கு லவ் போயிடுச்சு, இதுதான் காரணமா, இத்தனை நாள் கூட நான் நினச்சேன், எதுக்காக நீ மனசை மாறிட்டேன்னு நினச்சேன், இப்போ தான் எனக்கே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்படியே அவங்க முழிச்சிட்டாங்கன்றது இவருக்கு தெரியுமா. உடனே ஹீரோன்ட்டு பேச வருவார். எனக்கு சுத்தமாக பிடிக்காது, இது ரெண்டுத்தையும் பார்த்தாலே அவங்களுக்கு அவ்வளோ வெறியேறிட்டே இருக்குமா. உடனே அவங்க என்ன சொல்வாங்க, அவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அந்த தங்கச்சி திரும்ப ஆரம்பிச்சிடும். சாரி, என்னால் தானே உனக்கு இந்த மாதிரி அடிபட்டுச்சு, சாரின்னு மெதுவாக ஆரம்பிக்கும்போது ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, வாயை மூடு, உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்கும், போதும் இங்கே 2 பேரும் இங்கேருந்து கிளம்புறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போவே போயிருந்தால் பிரச்சனை இல்லை. திரும்ப திரும்ப அவங்கள வெறியேற்றுற மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோனுக்கு கோவம் வந்துடும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே பக்கத்தில் ஒரு பூஜை அடி இருக்குமா, இப்போ நீங்கள் போகிறீங்களா அதை எடுத்து அடிக்கவான்னு கேட்பாங்க. அப்பவும் வெறியேற்றிட்டே இருக்குமோ அதை எடுத்து ஓங்கி ஒரு அடியை போட்டுருவாங்க. அதோட முதுகில் போய் லைட்டாக கிராஸ் ஆகிட்டு போய் அது கீழே தான் விழுந்துரும். ஆனால் இவரால் அதையே தாங்கிக்க முடியாது. டக்குன்னு என்ன பண்ணுவார், ஹீரோனோட கழுத்தை பிடிச்சிட்டு, உனக்கு என்ன தைரியம் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுவேன், அந்த ஆப்ஷனில் வாங்கி கொடுக்கல அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டேன்ற ஒரே காரணத்துக்காக வந்துட்டு என் மேலே உள்ள கோவத்தில் வந்து நீ அவகிட்ட காட்டிட்டு இருக்கியா, அவள் என்ன பண்ணா, அவர் அப்பாவின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து உனக்கு காயப்படுத்து ஒரு சின்ன காயம் தான், அதுவும் நான் உங்களை சும்மா விடலையே, கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சிருக்கேன், அப்படி இருந்து நீ இவ்வளோ அக்கலாட்டாக பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை மிரட்டிட்டு இருப்பார். அவர் பாட்டுக்கும் ஹீரோனுக்கா வலிக்கும், அவங்க வேற ஆல்ரெடி மயக்கத்தில் இப்போ தான் முடிச்சிருக்காங்க, இவர் வேற இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. பிடிச்சிட்டே இருக்கும். ஹீரோன் வந்து திரும்ப அவங்க ஒரு மாதிரி மூச்சு திணற மாதிரி அவங்களுக்கு ஆகுமா, உடனே டக்குன்னு அந்த மாதிரி ஆனோன்னு அவருக்கே ஒரு மாதிரி மனசு கொஞ்சம் கஷ்டமாயிடும். உடனே கையை மெதுவாக எடுத்துருவாரு. அந்த நேரத்தை பார்த்து இந்த தங்கச்சி இருக்குல்ல அது கவனிச்சிடும். அச்சோ இது மட்டும் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அவன் வந்து அவ பக்கம் சாஞ்சிருவான், இது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், அப்படியே அவர் பேரை சொல்லி கொடுமை இப்படி திரும்பினவுன்னு அப்படியே தலையை பிடிச்சி அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துடும். நடிப்பு. உடனே அவர் என்ன பண்ணுவார், அந்த பொண்ணை தூக்கிட்டு திரும்ப ஓட ஆரம்பிச்சிருவாரு. மாப்பிள்ள அந்த பக்கமே வர மாட்டார். ஹீரோன் அங்கே தனியாகவே இருப்பாங்க. இப்போ தான் அவங்க முழிப்பாங்களா, 2 நாள் கூட ஹீரோனுக்கு வந்து ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கும். அப்போ அங்கே நர்ஸால் என்ன பேசிப்பாங்கன்னா, பாவம் இந்த பொண்ணு 2 நாளாக வந்துட்டு அன்கான்ஷியஸாக இருந்தால் கூட இவளை பார்க்கறதுக்கு அவள் வீட்டில் யாருமே வரல பாரு, அந்த ஃபியான்சின்ற ஒரு தாள் வந்தாலும் இவனை அட்மிட் பண்ணுறதுக்கு அவன் அண்ணமும் அந்த பொண்ணையே சுற்றிக்கிட்டே இருக்கான், இந்த பொண்ணை யாருமே கேர் பண்ண மாட்டாங்க, பார்க்கவே பாவமாக இருக்குன்னு அவங்க 2 பேர் பேசுவாங்க.